வெல்கம் டு இந்தியாவின் நம்பர் 1 மசாலா பிராண்ட் ஆச்சி மசாலா வழங்கும் நீயா நானா பவர்ட் பை சின்னிஸ் மென்ஸ் அண்ட் விமென்ஸ் பிரீமியம் வியா கோ பிரசன்டட் பை சன்லேண்ட். ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். நீயா நானா பல்வேறு உறவுகளை இந்த மேடையிலிருந்து பேசியிருக்கு. அப்பா பிள்ளை உறவுலேருந்து அம்மா பிள்ளை உறவு, நண்பர்கள், அப்புறம் சகோதரர்கள், சகோதரிகள் அப்படின்னு எக்கச்சக்கமான உறவுகளை பேசியிருக்கு. ஆனால் இன்றைக்கி நம்ம பேச போகிற விஷயம் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு உறவு அப்படின்னு சொல்லலாம். இந்த உலகம் அன்பே இல்லாமல் இருக்கிறது. மனிதர்கள் வெறும் நல்லது கெட்டதுக்காக காரியத்தை சாதித்துக் கொள்வதற்காகத்தான் அடுத்தவரோடு அன்பாக பழகுவது போல நடிக்கிறார்கள். துரோகத்தாலும் வஞ்சத்தாலும் இந்த உலகம் நிறைந்திருக்கிறது. நமக்கு ஒரு பெரிய கிரிப்பிங், கோபம், எரிச்சலாக இருந்தாலும் கூட சில மனிதர்களை பார்க்கிற போது இந்த ஒப்பீனியனால் நம்ம மாற்றிக்கிறோம். இல்லை இந்த உலகம் அன்பால் நிறைந்தது. அவர்கள் அன்பினுடைய குறியீடாக நமக்கு அன்பின் மீது தொடர்ந்து ஒரு நம்பிக்கையை தரக்கூடிய மனிதர்களாக, அன்பே உலகத்தின் மிகச்சிறந்த விஷயம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நமக்குள் மறுபடி தோற்றுவிக்கிறவர்களாக இருந்து கொண்டே இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவங்க தான் இந்த சைடில் ரெண்டு தரப்புலையும் உட்கார்ந்துருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னா, தத்து பிள்ளைகள், அவர்களுடைய அம்மா அப்பாக்கள். இதுதான் இந்த நீயா நானா பேச போகிற விஷயம். இது வரைக்கும் பேசப்படாத முதல் முறையாக நீயா நானா பேசுகிற ஒரு விஷயம். முதல்ல நான் எந்த பக்கத்துலேருந்து ஆரம்பிக்கணும்? அப்பா அம்மா சைடு. ஓகே. அதாவது சின்ன வயசில் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு குழந்தைய தத்தெடுக்க போயிருப்பீங்க. நிறைய குழந்தைங்களை கூட பார்த்துருப்பீங்க இல்லையா? ஆனால் இதுதான் என் பிள்ளை அப்படின்னு உங்களுக்கு தோணியிருக்கும்ல. இந்த பிள்ளையை தத்தெடுக்கிறதுக்கு முன்னால் ஒரு இடத்துல முடிவு பண்ணுவீங்கல்ல, இதுதான்ப்பா என் பிள்ளை அப்படின்னு தோணியிருக்கும்ல. அது எப்படி தோணுச்சு? அப்படி போய் இது பண்ணி எடுக்கலை குழந்தைய. 3 நாள் குழந்த ஒருத்தவங்க கொண்டு, எனக்கு 10 வருஷமாக குழந்தை இல்லை. அப்போ அவங்க கொண்டு வந்து இந்த குழந்தை அவங்க வீட்டுக்கு தான் அதை எடுத்துகிட்டு வந்தது. ஹாஸ்பிட்டலில் வேலை செஞ்சவங்க யாரோ கொடுத்துட்டு போயிட்டாங்க. அப்போ நான் கேட்டேன், எனக்கு கொடுங்க, எனக்கு குழந்தை இல்லை அப்படின்ட்டு. சரின்னு அவங்கக்கிட்ட கொடுத்துட்டாங்க அவங்க எனக்கு. அந்த குழந்தை உங்கள் கையில் கொடுத்து இனிமேல் இது உங்கள் பிள்ளைன்னு சொன்னோன்னே உங்களுக்கு என்ன தோணுச்சு? அப்படியே அள்ளி அப்படி அணைச்சி, இதுதான் என்னுடைய உலகத்தில் முதல் சந்தோஷமாக எனக்கு அது தோணுச்சு. கல்யாணம் ஆகி அப்போ கூட எனக்கு அது அவ்வளோ இதாக தெரில. அப்படியே நான் அன்னைக்கு ரொம்ப என்றைக்குமே காணாத இதை அன்னைக்கு நான் அடைஞ்சேன். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி உங்களை தத்தெடுத்துக்கிட்டீங்க? 3 நாள் குழந்தாவ. அதான் நான் 90ல் எடுத்தேன். 90ல். வேற இதுதான் என் குழந்தைன்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு? சார், எனக்கு குழந்தை இல்லை சார். நாங்கள் கூட்டு குடும்பத்தில் இருந்தோம். அப்போ எனக்கு குழந்தை வேணும்னு ரொம்ப ஆசை. அப்போ என்னுடைய மாமா அத்தை எங்கள் கூட இருந்ததுனால என்னுடைய இதை தெரிஞ்சுக்கிட்டு எங்கள் வீட்டுக்காரோட தம்பி பையனை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. சின்ன பிள்ளையில அவங்களோட சொன்னாங்க, நான் வயசானவனாக இருக்கேன், இந்த பையன் கூட இருக்கட்டும் உங்கள் வீட்டிலன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. 6வது படிக்கும்போது அன்னைக்கு கையை பிடிச்சேன். இந்த பையனை, என் மகனை கையை பிடிச்சேன். அன்னைக்கு அன்னையிலேருந்து வளர்த்துக்கிட்டே வந்தேன். அவர் மாமா காலமாயிட்டாங்க. அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் சொன்னாங்க, புள்ளை கொண்டு அவங்க வீட்டில் ஒப்படைச்சிடணும் அப்படின்னு சொன்னாங்க என்கிட்ட. நான் சொன்னேன், கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன். ப்ராப்ளம் வந்தால் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டேன். ஆனால் என் பிள்ளையும் எந்த பிரச்சனையும் பண்ணலை, எந்த ப்ராப்ளமும் இல்லை. அப்புறம் 12வது படிச்சிச்சு பிள்ளை என்கிட்ட வளர்ந்துக்கிட்டே. 12வது படிக்கவும் பிள்ளை பரிசு எழுதிட்டு நம்மளை விட்டுட்டு போயிருமோ அப்படின்னு எனக்குள்ளே ஒரு ரொம்ப ஃபீலிங் வந்துருச்சு அன்னைக்கு. அப்புறம் பிள்ளைய கையை பிடிச்சி உட்காந்து கேட்டேன், என்கிட்ட இருக்கிறியா? ஆனால் நீ இல்லைன்னா நான் இருக்க முடியாது என்னாலன்னு சொல்லிட்டேன் எனக்கு. ஆனால் நான் உன்னை கட்டாயப்படுத்தலை, பெரியம்மா வளர்த்தாங்கங்கிறதுக்காண்டி உன்னை நான் ஃபோர்ஸ் பண்ணலைன்னு கேட்டேன். நான் நல்லா இருக்கேன்னு சொல்லிடுச்சு. அப்புறம் அவங்க அப்பா அம்மாட்ட கேட்டேன், அவங்களும் பேசுனாங்க, நீ இருக்குதுன்னா இரு, இல்லாட்டி எங்ககிட்ட வரது நான் வந்துடுன்னு, நான் பெரியம்மாட்ட இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுச்சு. அந்த விதத்தில் அப்புறம் நாங்கள் அப்படியே எங்கள் உறவின் முறையில் சொல்லி தத்தெடுத்து ஆளாக்கி இன்னைக்கு கல்யாணம் பண்ணி எனக்கு இனிமேல் எனக்கு வாரிசு வர போகிறாங்க.